ஹாய், எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சரி, நம்ம எல்லாத்தையுமே கேட்போம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி நம்ம போய் ஒருத்தட்ட, அதுவும் குறிப்பாக வந்து லேடிஸ் கிட்ட சாப்பிட்டீங்களா, இன்றைக்கி வந்து என்னெல்லாம் சாப்பிட்டீங்க, நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் சொல்லுங்கள் அப்படின்னா, அதில் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிற பதில் வந்து என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது என்கிட்ட வந்து மறைக்காமல் அப்படியே சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் நான் காலையில் வந்து தோசை சாப்பிட்டேன், மத்தியானம் சோறு சாம்பார் பொரியல்லாம் சாப்பிட்டேன், ஈவினிங் வந்து காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதையும் தாண்டி வேறு என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து சாமி கும்பிட்டு திருநீர் வைக்கும்போது நான் வந்து திருநீர் சாப்பிட்டேன், அதாவது திருநாள் சொல்லுவாங்கள்ல, விபூதி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லேட்டு குச்சி சாப்பிட்டேன், மெழுகுவர்த்தி சாப்பிட்டேன், மண் சாப்பிட்டேன், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சொல்லுவாங்க. ஆமாங்க, உண்மைதான். நிறைய லேடிஸ்க்கு வந்து இந்த பேட் ஹேபிட் வந்து இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்லேட்டு குச்சி, ஸ்லேட் பென்சில், பல்பம் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அது சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இருக்குது. அது அது வந்து எப்படி நிறைய அந்த மாதிரி கடைகளில் போய் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய குச்சி வந்து லேடிஸ் வாங்குறாங்க. ஏன் அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து எழுதுறதுக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லை, அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக அதிகமாக வாங்குறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து இந்த பிராண்டு தான் வேணும், இந்த அந்த குச்சி ஸ்லேட்டு குச்சி சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்தந்த பிராண்டு நல்லாயிருக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று விடாமல் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து எதனால் வந்து ஏற்படுது, ஏன் வந்து அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற அதனால என்னென்ன சைடு எஃபெக்ட் நமக்கு வருது, அதை தான் வந்து நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேட் ஹேபிட் வந்து யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு தான் இருக்குது. எதனால் அப்படின்னா, லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் அதுதான் வந்து காரணமாகுது. குறிப்பாக வந்து இந்த மாதிரி பேட் ஹேபிட் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கன்சீவாக இருக்கக்கூடிய டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. கன்சீவாக இருக்கக்கூடிய டைமில் வந்து ஏற்படக்கூடிய ஹார்மோன் சேஞ்ச்னால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு வந்து தோணுது. அது போக ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த டைமில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து தேவைப்படுது. அப்படி அதில் ஏதாவது குறைபாடு இருக்கும்போது அந்த டைம்லேயே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிடணும்னு வந்து தோணுது, சாப்பிட்றாங்க. வயசானவங்களும் லேடிஸ் வந்து நிறைய இந்த மண் சாப்பிட்றது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க கன்சீவாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால சாப்பிட்றாங்கன்னா, அது வந்து அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து அதை விட்டுறணும். இல்லை அவங்க வந்து கண்டினியூவாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க, ஒருத்தங்க விடாமல் டெய்லி 1 பாக்கெட் 2 பாக்கெட்டு குச்சி சாப்பிட்ற பழக்கம் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப பேட் ஹேபிட். இப்போ வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு 2 நாள் வந்து அவங்க வந்து ஒரு பர்சனல் ரீசன்னால் அவங்க வந்து சாப்பிடலை. ஆனால் அந்த டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தெரியாமல் வந்து ஸ்லேட்டு குச்சி சாப்பிட்ற பழக்கம் இருந்திருக்கு. அது வந்து சாப்பிட்டாங்க. அப்போ வெறும் வயிறில் வந்து சாப்பிடும்போது அது வந்து குடலில் ஒட்டிட்டு புண்ணு வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துட்டு, அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே தான் வந்து அவங்களுக்கு வந்து சரியாச்சு. அதாவது சாப்பிடாம வெறும் வயிற்றில் சாப்பிட்டதுனால உடனே இவ்வளோ இது வந்துட்டு, அப்போ சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து ஸ்லோவாக வந்து வீக் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம உயிருக்கு கூட வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய ப்ராப்ளம் வந்து இதனால் வந்து வருது. இது வந்து கண்டிப்பாக இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சிட்டு, இப்போ ஒரு ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த ஏஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா, நம்ம வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அதுக்கான டேப்லெட்ஸ் எடுக்கும்போது, அதுக்கப்புறம் அவங்க அந்த டேப்லெட்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துட்டாலே அவங்க வந்து அதுலேருந்து அவங்களுக்கு அந்த எண்ணமே வந்து தோணாது, சாப்பிடணும், அப்படியே வந்து மறந்துடுறாங்க. அப்போ அதனால தான் உங்களுக்கு வந்து இது ஆயிருக்கு. சிலருக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து தோணும். லேடிஸ்க்கு வந்து ப்ளீடிங் அதிகமாக இருக்கலாம், இதனால் இரத்த சோகை ஏற்படலாம், அதனாலேயும் இப்படி சாப்பிடணும்னு தோணலாம். இந்த மாதிரி எந்த ரீசன்னால அவங்களுக்கு தோணுது அப்படின்னு அந்த ரீசனை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்க வந்து இதிலேருந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம். அப்படி இல்லை, நான் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன் அப்படின்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். சிறுநீரக கல் ஏற்படலாம், அதுக்கப்புறம் வந்து உயிருக்கே வந்து பாதிப்பு வந்து ஏற்படலாம். ஏற்கனவே வந்து அனிமியா இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இது வந்து
தோணும். அப்படின்னு அது ரத்த சோகை இருக்கிறதுனால தான் அவங்க இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னுமே அவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நல்ல பொருட்கள் சாப்பிடும்போது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் வந்து பாடிக்கு வந்து கிடைக்காம அவங்க வந்து இன்னும் வீக் ஆகிட்டே போவாங்க. அதனால ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு இன்னொரு நோய் இருந்தால் அவங்ககிட்ட இருந்து டக்குன்னு வந்து இவங்களுக்கு வந்து வந்துடும். இதை வந்து அடிக்கடி அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அஜீரணம், அதுக்கப்புறம் குடலில் வந்து புண்ணு ஏற்படுது, சிறுநீரக கல் ஏற்படுது, அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு வந்து என்ன ப்ராப்ளம், இதோட எதனால் அவங்களுக்கு தோணுதுன்னு அந்த ரூட் காசை கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து இதிலிருந்து வெளியே வந்துடலாம். அப்படி இல்லை நான் வரமாட்டேன், என்னால் முடியலை அப்படிங்கிறவங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து இது வந்து உயிரிழப்பில் தான் வந்து போய் முடியும். நமக்கு வந்து ஹெல்த்து தான் வந்து இம்பார்ட்டன்ட். அதுவும் நம்மளோட குடல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம ஹோல் பாடி ப்ராசஸ். குடல் பகுதியை தான் செகண்ட் பிரெயின் அப்படிங்கிறாங்க. அது குடல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு பூ வந்து எப்படி இருக்குது, நம்ம அதோட இதில் தொட்டு பார்த்தா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளையே நம்ம வந்து பார்த்து காரம் கம்மியாக நல்ல பொருளாக பார்த்து வந்து சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது தேவையில்லாத மண், கல், இந்த விபூதி அதெல்லாம் நம்ம விபூதிலாம் முன்னாடி வந்து மாட்டு சாணம், வைக்கோல் அதெல்லாம் இது பண்ணி அதுலேருந்து தயாரித்தாங்க. அதை சாப்பிட்றதுனால பெருசாக சைடு எஃபெக்ட் வராது. ஆனால் இப்போ வாசனைக்காக நிறைய கெமிக்கல்லாம் சேர்த்து இது பண்ணுறதுனால அதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம ஹெல்த்துக்கு எந்த வகையிலையுமே அது வந்து சாதகமானதே கிடையாது. இந்த மாதிரி ஸ்லேட்டு குச்சி இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பயங்கரமான உடல்நல பாதிப்பை வந்து சந்திப்போம். கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கவங்க ஈஸியாக மற்றவங்கள்ட்ட சொல்லலாம். இல்லை அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் அவங்க ப்ராப்ளத்தை சொல்லி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதிலேருந்து நம்ம வந்து ஈஸியாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது அதிலேருந்து வந்து ஈஸியாக வந்துருக்கணும். ஹெல்த் இஸ் வெல்த்து. ஹெல்த் இருந்தால் நம்ம வந்து லைஃப்பில் வந்து எதையுமே வந்து செய்ய முடியும். ஸோ அதனால் நல்லா சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து பேட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.